படைத்திருக்கிறோம். ஹலக்னாக்கும் மின் துராப். மையத்தை அடக்கம் செய்ததின் பின்னால் அந்த மையத்துக்கு நாம் சில மண் புடிகளை அள்ளி போடுகிறோம். மின்ஹா ஹலக்னாக்கும், இதிலிருந்து தான் உங்களை படைத்தோம். வஃபீஹா நுஈதுக்கும், இதற்குள்ளேதான் மண்ணுக்கு உள்ளேதான் உங்களை மீட்டுகிறோம். இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை ஒரு தினம் நாங்கள் மீள வைப்போம், எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, மண்ணிலிருந்து அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறார். தாயுடைய இருட்டு அறைக்குள்ள வைத்து அல்லாஹ் எங்களை சமைத்தான். இருட்டு அறைக்குள்ள வைத்து சமைத்தான். 3 இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில் வைத்து அல்லாஹ் சமைத்தான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை நாம் அழகாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பெருமையாக சொல்லுகிறான். அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த படைகோலத்தை தந்தவன் யார்? அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் யாரும் இல்ல. லா இலாஹ இல்லாஹு அல் காலிகுல் பாரியுல் முஸவ்விர், அல் காலிக் படைச்சவன், அல் பாரி உறுப்புகளை நேர்படுத்தினவன், அளவுபடுத்தினவன், செம்மைப்படுத்தினவன், அல் முஸவ்விர் இந்த உடம்புக்கு அழகை வடிவத்தை உண்டாக்கினவன் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனே தான். கண்ணியமானவர்களே, இந்த அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. மக்களே, கோடான கோடி மக்களை மௌத்தாக்கி எழுப்பாட்டுவது ஒரு மனிதனை மௌத்தாக்கி எழுப்பாட்டுவது போல எனக்கு மிகவும் இலகுவான கர்மம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. கோடான கோடி மக்களை மௌத்துக்கு பின்னால எழுப்பாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை? ஒரு மனிதனை எழுப்பாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவையோ அந்த நேரத்துக்குள்ள கோடான கோடி மக்களை நான் எழுப்பாட்டுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எழுப்பாட்டித்தான் தீருவான். இப்ப எங்களுக்கிட்ட விசாரணை, எங்களுக்கிட்ட அல்லாஹ் விசாரிக்க போகிறான். இதெல்லாம் நம்பணும். இதுதான் தக்குவா. இந்த நம்பிக்கை உள்ளத்துல வரணும். இந்த ஈமான் எடுத்துக்கொண்டு தக்குவா வளர்க்கணும். இந்த ஈமான் வரும் பொழுது தக்குவா ஒட்டவா வரும். இவ்வளவு பவர் உள்ள அல்லாஹ் நான் பயப்படணுமே என்ற சிந்தனை வரும். இவ்வளவு பவர் உள்ள அல்லாஹுக்கு பயம் தானாக வந்துடும். இந்த ஈமான் வந்துட்டா தான் தக்குவா வரும். கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால நான் எழுப்பாட்டப்பட்டிருக்கிறேன். அதனுடைய நிலைமைகளை சொல்லலாது. அதனுடைய நிலைமைகள் பயங்கரமானது. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இலான் செய்கிறான். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களை விட்டு பாவிகளே, தவறு செஞ்சவங்களே, நீங்க வேறு பக்கமாக போங்க. நல்லவங்க ஒரு புறம், பாவம் செஞ்சவங்க ஒரு புறம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. இப்ப அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டம் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது. கேள்வி கணக்கு ஆரம்பமாகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, வலதுகையில பட்டோலை கிடைச்சிட்டா, ஃபயகூல் ஹாஉம் குரஉ கிதாபியா, என்ன பட்டோலைய படிச்சு வாருங்க, நான் சொர்க்கத்துக்கு போறேன், என்ன முடிவு நல்ல முடிவாக ஆகிட்டு. இன்னி லனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, உலகத்துல வாழும் பொழுது நான் மடையனாக வாழல, இப்படி ஒரு வாழ்க்கையை சந்திப்பேன் என்கிற அறிவு எனக்கு இருந்துச்சு. நான் புத்திசாலியாக வாழ்ந்தேன், தயாரிப்பு செஞ்சு கொண்டுதான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, மனமான வாழ்க்கை, ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்துல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அடுத்த புறம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய பட்டோலை அல்லாஹ் இடதுகையில கொடுக்கிறான், இடதுகையில யாருக்கு அல்லாஹ் நசீபாக்குறான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நபியுடைய உம்மத்தை சம்பூர்ணமாக அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாருடைய பட்டோலை இடதுகையில கொடுக்கப்படுகிறது, அவர் சொல்லுகிறார், யா லைதனி லம் ஊத கிதாபியா, இந்த பட்டோலை அல்லாஹ் தராம இருந்த நல்லமே, வலம் அதிரி மா ஹிசாபியா, இப்படி எல்லாம் கேள்வி கணக்கு கேட்கிற செய்தி எனக்கு தெரியாது. வலம் அதிரி மா ஹிசாபியா, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை எனக்கு தெரியாது. யா லைதஹா கானத்தில் காமியா, ஐயோ மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா. யா லைதஹா கானத்தில் காமியா மா அக்னா அன்னி மாலியா, என்ற காசு பணம் எனக்கு பிரயோஜனம் கொடுக்கலையே. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு சொத்து செல்வங்களை தேடி வச்சேன், காசு பணம் பிரயோஜனம் கொடுக்கல. சேகரிச்சு போட்டு வந்தேன், கபருக்குள் அந்த காசு பணம் வரல. ஹலகன்னி சுல்தானியா, ஏண்ட அதிகாரம், ஏண்ட பெருமத்தனம், ஏண்ட கெம்பர்த்தனம், ஏண்ட உலக வசதிகளை வச்சு வந்த பெருமை என்ன நாசமாக்கி போட்டுச்சு.
என்ன நாசமாக்கி போட்டுச்சு, ஐயோ என்ன நாசமாக்கி விட்டது. இவன் சத்தம் போட்டுக்கொண்டு உழம்பிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்குமார்களை பார்த்து, மலக்குமார்களே, இவனுடைய இந்த அவலக்குரல், இந்த பேச்சு வார்த்தைகளை கணக்கெடுக்க வேண்டாம். இவனுக்கு நாம தீன சொன்னோம், காலடிக்கு போய் தீன ஞாபகப்படுத்தினோம். இவன் எங்கட தீன கணக்கெடுக்கல்ல, இவன் எங்கட மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை வைக்கல்ல. இவனை பிடியுங்கோ, பிணையுங்கோ, சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிட்டு வாங்கோ என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் திரும்பவும் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இந்த அடியான் ரொம்பவும் அழுது கொண்டிருக்கிறான், ஆத்திரப்படுகிறான், கவலைப்படுகிறான். மலக்குமார்களே, நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், ஏன் அப்பா, ஏன் நீங்க நரகத்துக்கு ஆகிறீங்க? அலம் யஅதிகும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறவங்க வரலையா? அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுந்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. மலக்குமார் கேட்கிறாங்க, ரசூல்மார்கள் தூதர்கள் வரலையா? இந்த நாளை பத்தி உங்களுக்கு சொல்லலையா? யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் குர்ஆன் ஓதி காண்பிக்கலையா? மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை சொல்லலையா? வந்தாங்க தான், ஆலூபலா, வந்தாங்க தான், சொன்னாங்க தான். நாங்க கணக்கெடுக்கல, இவைகள் எல்லாம் நாங்க எங்கட மைண்டுக்கு எடுக்கல. எங்களுக்கு துனியாட விஷயங்கள் தான் உள்ளத்துல அலை மோதி கொண்டிருந்துச்சு. காசி பணம், சொத்து சுகம், ஏனைய விஷயங்கள் தான் எங்கட உள்ளத்துல நிறைய இருந்துச்சு. இந்த தீன கணக்கெடுக்கல. நாங்க கண்ணியமான சகோதரர்களே, தக்குவா இது உண்டாகணும். இதுக்கு அடுத்த கட்டம் தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். நாங்க யாருக்கிட்ட இருந்து வந்தோம்? அல்லாஹ்வுக்கிட்ட இருந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் உலகத்துடைய வாழ்க்கை. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய் சேர போகிறோம். யகூலுல் இன்சானு ஐனல் மஃபர், இப்ப எங்க போறது? நாங்க கல்லா லா வஸர், எங்கேயும் புகையலாம். இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர், உன் ரப்பு அல்லாஹ்விடத்துல தான் நீ போய் சேரும். உனக்கு எங்கேயும் புகையலாம். யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. இப்ப முடிவு வருகிறது. அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு டாக்கணும். சொர்க்கத்துடைய நிலைமைகள் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். நரகத்துடைய நிலைமைகள் அல்லாஹ் சொல்லுகிறான். நரகத்துடைய நிலைமைகள், அங்குள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அங்குள்ள தண்ணீர், அங்குள்ள சாப்பாடுகள். கண்ணியமானவர்கள், இதெல்லாம் விளங்குங்கோ. விளங்கினால் தான் பயம் வரும், பயம் வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், இதுக்கு மாற்றமான ஏதாவது ஒரு செய்திகள் உங்கள்கிட்ட இருந்தா உங்களோட ஆதாரங்களை கொண்டு வாங்கோ. இதெல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும். இதெல்லாம் நடக்கும், தீர்ப்பு உண்டாகும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு உண்டாகும். கண்ணியமானவர்கள், இதனால இவ்வளவு மகத்துவம் உள்ள ரப்புடைய பயம் எங்களுக்கு உண்டாகும். ஈமான் வந்துட்டா தான் பயம் வரும். ஈமான் வந்துட்டா தான் பயம் வரும். இந்த பயம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஓதணும், அடிக்கடி ஓதணும். இந்த உள்ளத்துக்கு அடிக்கடி ஞாபகத்தை உண்டாக்கணும். உனக்கு ஒரு மௌத்து இருக்குது, உனக்கு ஒரு மௌத்து இருக்குது. நீ ஒரு நாளைக்கு இந்த வீடு வாசல் சொத்து சுகம் இவைகளை விட்டு பிரிக்கப்படுவாய். உனக்கு ஒரு நாளைக்கு கபருடைய வாழ்க்கை இருக்குது, உனக்கு கேள்வி கணக்கு இருக்குது. மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நிப்பாட்டப்பட வேண்டி இருக்குது. சொர்க்கத்துக்கு போகணுமே, சொர்க்கத்துக்கு போகணுமே என்ற கவலை உள்ளத்தில் அலைமோதணும், அலைமோதணும். கண்ணியமான சகோதரர்களே, இதனால இந்த விஷயங்களை விளங்குங்கோ, மௌத்த சிந்தியுங்கோ. அக்திரு அக்திரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை முறியடிக்கிற மௌத்த அதிகம் ஞாபகம் செய்யுங்கோ என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தக்வா வருமுண்டா, இந்த ஈமான், இந்த தக்வா எங்ககிட்ட வருமுண்டா, உலகத்துல நாங்க பாவம் செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம், குற்றம் செய்ய மாட்டோம், சாலிஹீங்களாக நாங்க ஆகுவோம். எப்ப தக்வா வருமோ முழுமையான வெற்றி எங்கட வாழ்க்கையில வந்துடும். பத்ருடைய மைதானத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லாஹ், நீங்க பலஹீனர்களாக இருந்த நேரத்துல உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி உண்டாகணுமா, உங்களோட யுத்தம் வெற்றி பெறணுமா, உங்களோட வாழ்க்கையில வெற்றி உண்டாகணுமா, வத்தகுல்லாஹ், அல்லாஹ் நீங்க பயப்படுங்கோ, அல்லாஹ் பயப்படுங்கோ. வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ் பயப்படுகிறார்களோ இஜ்அல் லஹு மஹ்ரஜா, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிவர்த்தி அல்லாஹ் உண்டாக்குகிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாத புறத்தில் அல்லாஹ் துனியாவுடைய வசதிகளை, துனியாவுடைய செல்வங்கள் அல்லாஹ் ஏற்பாடு செய்து தருகிறான்.
நினையாத புறத்துல வியாபாரம் நடக்குது, நினைச்சு பார்க்க இயலாத அமைப்புல லாபங்கள் அல்லாஹ் தருகிறான். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கைர்களும் பரக்கத்துகளும் வாழ்க்கையில் உண்டாகும். யார் தக்வா உள்ளவர்களாக இருப்பாங்களோ வாழ்க்கையில இலகுவ உண்டாக்குவோம், கர்மங்களை லேச உண்டாக்குவோம், கஷ்டத்தை உண்டாக்க மாட்டோம். அல்லாஹு நீங்க பயப்படுங்கோ, உங்களுக்கு அறிவு ஞானங்கள் அல்லாஹ் தருவான், மார்க்கத்துடைய விளக்கத்தை தருவான். இது ஹராம் இது ஹலால் என்கிற விளக்கத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் பயப்படுங்கோ, இந்த இல்ம அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தக்வா எங்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது, முக்கியமான பகுதி. இந்த தக்வாவை இப்படித்தான் உண்டாக்கணும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கி 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 அல்லாஹ் என்ன நாசமாக்கிட்டா நான் யாருக்கிட்ட போறது? அந்த ரப்புடைய பயம், அந்த ரப்புக்கு முன்னால நான் நல்லவனாக ஆகணும் என்ற எண்ணம். ரப்புடைய பார்வையில நான் ஒரு தவறு செஞ்சிட்டா உடனே மன்னிப்பு கேட்கிற, யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், நான் தவறு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், என்ன குற்றம் பிடித்து விடாதே என்று நாங்க மன்னிப்பு கேட்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த தக்குவா இருக்குதே, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த நிலைமைகள் எல்லாம் வச்சுதான் தக்குவா உண்டாக்கும். தக்குவா உண்டாகிட்டா உங்கள தவறு வரமாட்டா. நீங்க கடையில வேலை செய்றீங்க, அல்லது நீங்க ஏதாவது ஒரு நிலைமை ஒரு சூழலுக்கு மாட்டிப்பட்டுட்டீங்க, ஒரு களவு உடைய சூழல் அல்லது தினாவுடைய சூழல், ஃபித்னாவுடைய சூழல், உங்களால பாவம் நடக்க மாட்டா, தவறு உண்டாக மாட்டா, தவறு உண்டாகல அவங்களால. தக்குவா அது இடம் கொடுக்கும், தக்குவா இடம் கொடுக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லுகிறான், இன்னல்லதீன தகவ், தக்குவா உள்ளவங்க, இதா மஸ்ஸத்துஹும் தாயிஃபத்தும் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷயாத்தீனி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். இன்னல்லதீன தகவ், தக்குவா உள்ளவங்க, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தான்ல இருந்து ஒரு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் இருந்து ஏதாவது ஒரு தொடுதல் உள்ளத்துக்கு வருகிறது, உள்ளத்துக்கு வருகிறது. ஷைத்தான் தொன்றான், ஆசையை உண்டாக்குறான், ஜினாவுடைய சிந்தனை உண்டாக்குறான், களவுடைய சிந்தனை உண்டாக்குறான், பாவம் செய்யணும் என்ற நிகழ்வு இப்ப உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறது. ததக்கரு, தக்வா உள்ளவங்கட உள்ளம் ஞாபகத்துக்கு வரும். ததக்கரு, யோசிப்பாங்க. ஃபஇதா ஹும் முப்சிரூன், அந்த தக்வா திக்ர் உண்டாக்கும், ஞாபகத்தை உண்டாக்கும், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயத்தை தக்வா உண்டாக்கும். ஃபஇதா ஹும் முப்சிரூன், அந்த நேரம் கண் விழிச்சுக் கொள்வாங்க, கண் விழிச்சுக் கொள்வாங்க. தஃசீர்ல இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஒரு வாலிபன் பள்ளிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறான். பள்ளிவாசலுக்கு வார வழியில ஒரு அழகான பெண்மணி இந்த வாலிபனை தன்வசம் ஆக்கணும் என்ற சிந்தனையில தன்னை அழகாக உடுத்தி அழகுபடுத்தி முன்னால வந்து நிற்குகிறான். இந்த வாலிபனுக்கு கவர்ச்சியாக, இந்த வாலிபன் பொறுமையாக, வாலிபனுடைய உள்ளத்தில் ஆசை வருகிறது, ரப்புடைய பயம், அந்த பொறுமையாக பார்வையை தாழ்த்தினவனாக போய்கொண்டிருக்கிறான். ஒரு நாள், 2 நாள், பல நாட்கள். அந்த பெண்ணுடைய முயற்சியும் விடாமுயற்சி, இந்த வாலிபனும் தன்னை பாதுகாக்கிறதுல பெரும் போட்டி. ஏதோ பெண்களுடைய மாயாஜால வலை, அது பயங்கரமானது, அது பயங்கரம். இந்த வாலிபன் ஒரு நாள் சிக்கிவிட்டான், ஒரு நாள் சிக்கிவிட்டான். அந்த பெண்ணுக்கு பின்னால் துயர ஆரம்பித்து விட்டான். அந்த அறைக்குள்ள நுழைந்து விட்டான். அறையின் கதவுகள் மூடப்படுகிறது. பாவம் நடக்க போகிறது, பாவம் நடக்க போகிறது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான், பாவம் நடக்க போகிறது. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனை, ரப்புடைய பயம், அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. அந்த வந்த பொழுது இந்த வாலிபன் இந்த ஆயத்தை ஓதுகிறான். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷயாத்தீனி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். தக்வா உள்ளவர்களை ஷைத்தான் தீண்டிட்டா உள்ளத்துக்கு உணர்வு உண்டாகிறது, அந்த நேரம் கண் விழித்துக் கொள்கிறார்கள் என்ற ஆயத்தை ஓதுகிறான். அல்லாஹ் பயம், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் வருகிறது. அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுகிறான். ஓஹோ, அந்த பெண் பார்க்குகிறார், வாலிபனுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்தது யாருக்கும் தெரியாம, சத்தம் இல்லாம அந்த வாலிபனை தூக்கி கொண்டு வந்து வாயிலுக்கு வெளியே, வீட்டுக்கு வெளியே பாதை ஓரமாக வைத்து விட்டார்.